அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 9 காரால உள்ள ஒரு புதுமனை புகுவிழா, அதுக்கான ஒரு இன்விடேஷன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 9 காரு, அதாவது 8:45க்கு 5:45 இருக்கும். சரிங்களா? அதுதான் பிரிண்டபிள் சைஸு. இதுதான் நம்ம இன்விடேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இன்விடேஷன். இப்போ அதோட பிஎஸ்டி ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட அளவு என்னன்னு நம்ம பார்த்துடலாம். 8:45க்கு 5:45, ரெசல்யூஷன் 400 வச்சிருக்கோம். சரிங்களா? கண்ட்ரோல் N 8:45க்கு 5:45, ரெசல்யூஷன் 400 RGB மோடு. ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மேட்ரு, சரிங்களா? இந்த மேட்ரை ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணிடலாம். F7 லேயர் பேலட்டு, ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, நியூ லேயர் போட்டுக்கிறேன். என்னன்னா மேலே டாப்பு பாட்டம் ரெண்டும் லைட் எல்லோ கொடுத்துருக்கேன், ஒயிட் மிக்சிங்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அது என்ன கலர் வேரியேஷனில் கொடுத்தேன்னு பார்க்குறேன். இது RGB மோடு, பட்டு CMYKல நான் கலர் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ ஒரு 50% வச்சுட்டு ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு அப்படியே கர்வ்டு ஷேப்பில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதேமாரி மேலே டாப் சைட்லையும் அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு இன்னொரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். நியூ லேயர் அப்ளை பண்ணிவிட்டு எல்லோ 100%, கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு இப்போ அந்த ரெட்டு, பியூர் ரெட்டு ப்ளஸ் 50% கொடுத்த அந்த ரெட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு கலர் நமக்கு கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி நான் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டராக ஒரு விநாயகர் படம் ஜூம் பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூமு. ஓகே, ஸ்பேஸ் பாரா எழுத்து பிடிச்சோன்னா அந்த மாதிரி நமக்கு கை சிம்பிள் வந்துடும். கை சிம்பிள் வந்ததுக்கு பிறகு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? கண்ட்ரோல் 0 ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த வெக்டர் உள்ள ஃப்ளோரல் பேக் பேட்டர்ன் டிசைன் எனக்கு தேவைப்படுது. அதனால் இதை எடுத்து நான் இதில் அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த லேயரை நம்ம 100% கொடுத்த அந்த எல்லோ லேயருக்கும் கீழே வச்சுக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் T. ஓகே, கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு போயிட்டேன். இப்போ எனக்கு இந்த இடம் மட்டும் எனக்கு அந்த பேட்டர்ன் டிசைன் தெரியுது. கண்ட்ரோல் J கண்ட்ரோல் T, இதை வெர்டிக்கல் வச்சுட்டேன். வெர்டிக்கலில் வச்சுட்டு இதை பாட்டம் சைடில் கொண்டு வச்சுக்கிறேன். அப்படி கண்ட்ரோல் T விட்டு பாட்டம், கண்ட்ரோல் T டீசெலக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டாப்பு பாட்டம் ரெண்டு சைட்லேயும் நம்ம கலர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் 0. இப்போ இதோட மேலே இந்த ஃப்ளவர் டிசைன் வச்சுருக்கேன். ஷிஃப்ட்டை கால் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இம்போர்ட் பண்ணி கொண்டு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் T போட்டுட்டு இதை நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த எல்லோ லேயர் பேக்கு போகணும். ஓகே, இந்த அளவில் நான் வச்சுட்டு அப்படி இது கொஞ்சம் டாப் சைடில் கரெக்டாக நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். வியூவில் நியூ கைட் 50% கொடுத்தோன்னா நமக்கு சென்டராக ஒரு கைட் செட் ஆகிடும். அது கண்ட்ரோல் T போட்டு அதை நம்ம சென்டராக அப்படி செட் பண்ணிக்கலாம். அப்படி ஓகே, இந்த சைடு கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக ஒரு விநாயகர் படத்தை நான் இதை எப்படி வச்சுக்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டு புதுமனை புகுவிழா ப்ளஸ் அழைப்பிதழ் அப்படிங்கிறத அந்த மெசேஜ் இதை கொண்டு வச்சுக்கிறேன். அப்படி எல்லாமே எடிட்டபிள் தான். நம்ம டைப் பண்ணி செட் பண்ணும்போது நமக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்காக வேண்டி வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதுக்காக நம்ம ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எடிட்டபிள் தான். இந்த பிஎஸ்டி ஃபைலை டவுன்லோடு பண்ணிவிட்டு
உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ் கண்டென்ட் எல்லாமே வந்து நீங்கள் ரீரைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு புது டிசைன், இது இன்விடேஷனு. ஓகே, டெக்ஸ்ட்டு அது வந்து டெக்ஸ்ட்டும் ப்ளஸ் பேக்ரவுண்ட் லேயர் ரெண்டுமே வந்து நமக்கு லாக்கில் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து மூவ் ஆகலை. ஓகே, கண்ட்ரோல் T போட்டுங்க. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டு அதை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆனால் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் வராது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸாக வரும். அதனால் சொல்லிவிட்டு இதை மாதிரி இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிங்க. கலரு இதை நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் பேக்ரவுண்டு என்ன கலர் வச்சுருக்கணும் அதுக்கு ரிலேட்டடான கலரை வந்து நான் பிக் பண்ணி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அப்புறம் ஒரு லைன் டிசைன் ஒன்று. ஓகே, கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். T போட்டுட்டு இதை அப்படியே மூவ் பண்ணி இந்த இடத்துல அப்படி சென்டராக வச்சுக்கிறேன். கீழே வந்து புதுமனை புகுவிடா அப்படிங்கிற அந்த மெசேஜ், அப்புறம் 2 சைடும் உள்ள அந்த நேம். ஓகே, இதை வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு இதை வந்து சென்டர் அலைன்மெண்ட் சென்டராக வச்சுக்கலாம் அப்படி. ஓகே, இப்போ இந்த கீழே உள்ள அந்த லெட்டர்ஸ் வந்து மறைஞ்சிருக்கு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். அப்புறம் வந்து உக்கரங்கள் வாழ்த்துங்கள் அப்படிங்கிற இந்த மெசேஜ் அதையும் எடுத்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி. கண்ட்ரோல் T போட்டுட்டு ஓகே, கண்ட்ரோல் T போட்டு இப்போ மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த பேக்ரவுண்டை நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். இந்த கேப்பை வந்து நம்ம இந்த லைன் வச்சுருக்கக்கூடிய இந்த கேப்பை என்ன பண்ணுறோன்னா, ஓகே, இப்போ இது வந்து ஏதோ சம்திங் எரர் ஆகிருக்குது. அதனால் கண்ட்ரோல் E கொடுத்து இதை சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு இதை வந்து கண்ட்ரோல் J விட்டு எரர் ஆகிருக்கு. அதனால் இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிடும். சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு நம்ம இது பார்த்துக்கலாம். ஏதோ நான் யூஸ் பண்ணக்கூடிய கீஸ் வந்து ஏதோ மிஸ்மேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த PHP ஃபைலு இப்போ புதுசாக நம்ம ரெடி பண்ணி வச்சது இங்கே இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் J கொடுத்து கண்ட்ரோல் O கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த லேயரை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நம்ம PHP ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கூடிய அதில் வந்து அந்த லைன் டிசைனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்படி புதுமனை புகுவிழா அப்படிங்கிறதுல இருந்து எடுத்துகிட்டு
இந்த லைன் டிசைனை மட்டும் இப்படி கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் ஏ சென்டர் கொடுத்து சென்டர் பண்ணிக்கிறேன். அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணி மேலே கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுக்கிறேன் அந்த அளவில். ஏன்னா கீழே வந்து பாட்டம் சைடில் எனக்கு அந்த டிசைன் நான் பண்ணணும், அதுக்கு வந்து எனக்கு இடம் தேவைப்படுது. அதனால் வந்து நம்ம மேலே கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அதை, இந்த மெசேஜை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் மார்க் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் நியூ லேயர் போட்டுட்டு மெஜந்தா 100, எல்லோ 100, இது வந்து ஒரு 80 கொடுத்துக்கிறேன். 80 கொடுத்துட்டு கலர் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இதுக்கு வந்து ஒயிட் ஸ்ட்ரோக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சாரி, இது இந்த கலரை ஹைட்ராப் டூவில் பிக் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் லைட்டான கலர், அந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இதையே கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு பேக் கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இந்த அளவில். ஓகே, இப்போ மேலே உள்ள இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் சைஸை. அதுக்கு பிறகு இதுக்கு வந்து 50 கொடுத்தோம். இது வந்து ஒரு 50 கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகும். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கலர் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டன் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. இல்லை இந்த மாதிரி ஒரு லைட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த லாக்கை போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிரும். இந்த லாக்கை போட்டுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து ஃபில் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த லேயரு, இந்த நியூ லேயர் ஃபுல்லாகவே இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த கலர் ஃபில் ஆகிடும். இதில் அடுத்தது வந்து ஒரு கோலம், இந்த கோலத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்படி கண்ட்ரோல் டி போட்டுட்டு சென்டர் கொடுத்தா சென்டர் வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். 2 லேயரையும் லிங்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டுட்டு மேலே மட்டும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கோலத்தை வந்து அந்த கரெக்டாக அந்த ஈவன் சைஸில் வச்சுக்கிறேன் அந்த அளவில். ஓகே, வச்சுட்டு அடுத்தது சென்டராக வந்து ஒரு கலசம், இதை வந்து நெட்டில் வந்து தான் டவுன்லோடு பண்ணோம் நம்ம. சென்டர் கண்ட்ரோல் டி இதை வந்து சென்டராக கொண்டு வந்து இந்த அளவில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து ஒரு எம் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் நியூ லேயரு ஆல்ட் பேக் ஸ்பேஸு அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இதை அப்படியே மூவ் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட்டில் வச்சுக்கிறேன் சென்டரா. ஓகே, இப்போ வந்து ஜூம் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அளவில் இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த அளவில் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த அளவில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெலீட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து கண்ட்ரோல் செமிகோலனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கைடை வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் எம் இந்த லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு இதோட கலரை வந்து நான் வேரி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இந்த சைடு இதையும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிவிட்டு கலரை வந்து வேரி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி டீசெலக்ட், கண்ட்ரோல் டி டீசெலக்ட், வி மூவ் டூலு டீசெலக்ட் கொடுத்து டீசெலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து எரேசர் டூலை வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே லைட்டாக வச்சு இப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். எரேஸ் பண்ணி விட்டுட்டு கண்ட்ரோல் டி போட்டு இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷனை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்.
இது எல்லாமே வந்து எடிட்டபிள் தான். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு சும்மா அந்த மாதிரி சும்மா நான் ரேண்டமாக எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு கீழே வந்து எனக்கு இந்த எல்லோ தெரியறது எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒயிட்டு இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். அந்த லேயரை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு எல்லோ டெலீட் கொடுத்துக்கிறேன். இப்போ மேலேயும் அந்த லேயரை டெலீட் கொடுக்குறேன். இப்போ இந்த ஒயிட் இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது, இந்த ஒயிட்டு. அதனால் நான் அந்த ஒயிட்டை மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம இன்விடேஷன், நம்மளோட லோகோ நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளோட லோகோ வந்து இதில் செட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஓகே. இங்கே இருக்க நமக்கு லோகோ எடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த லோகோ வைக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம லோகோ எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஜூம் டூல் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட லோகோ கந்தன் டிஜிட்டல் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர் சூஸ் பண்ண போகிறோம். இந்த கலர் எப்படி சூஸ் பண்ணுறதுனா, இங்கே வந்துட்டு கலர் ஓவர்லே, இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு இதுக்கு ரிலேட்டடான ஒரு கலர், இந்த மாதிரி லைட் கலராக, இதுலேயே கொஞ்சம் லைட் கலராக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, Ctrl+0. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ப்ரொஃபஷ்னலான ஒரு 9 கார் அளவுள்ள ஒரு புதுமனை புகுவிழாவுக்கான ஒரு இன்விடேஷனை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்கும். டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் ஷோ ஆகும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடைச்சிரும். கிடைத்த பிறகு நீங்கள் வந்து பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.